நீங்க சிஏ இன்டர் ஆர் சிஏ ஃபைனல் படிக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு குரூப் எழுதலாமா, ரெண்டு குரூப் எழுதலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டைலமாஸ் இருக்கு. அதை நான் இன்னைக்கு அட்ரஸ் பண்றேன். யூஸ்வலா நான் ஒரு குரூப் எழுதுறதுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். பட் சிஏ இன்ஸ்டியூட் அவங்க ஸ்டாண்டர்ட் ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் பண்ணனால ஆக்சுவலா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு சப்ஜெக்ட்ல திமிரு வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிற தாட் ப்ராசஸ் இந்த புக்கை தூக்கி போட்டு இதுல என்ன வேணா கேளுங்க, ஐ வில் பி ஏபிள் டு ஆன்சர், அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இஃப் நீங்க கான்பிடென்ட்டா இல்ல எனக்கு ரெண்டு குரூப்மே இதுவா இல்ல, மொத்தமா இப்ப ரெண்டு குரூப்லயும் 6 சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் நல்லா தரவா தெரியும், 2 சப்ஜெக்ட் கொஞ்சம் அரைகுறையா தெரியும்னா நீங்க 2 குரூப் எழுதுறது பெட்டர் நான் சொல்லுவேன். இல்ல எனக்கு 2 குரூப்ல ஒரு குரூப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் தான் எனக்கு தெரியும், 2 சப்ஜெக்ட் ஷாலோவா தான் தெரியும் அப்படின்னு நீ நினைச்சா அப்படின்னா ஒரு குரூப் மட்டுமே நல்லா படிச்சு எழுது. நிறைய சம்ஸை சால்வ் பண்ணுங்க. சரி, இப்போ ஒரு குரூப் மட்டும் எழுதுனா அப்ப அது செகண்ட் அட்டெம்ப்டா போயிடும், இங்க ஒரு குரூப் அங்க ஒரு குரூப் போயிடும், அப்ப ஆர்டிகல்ஷிப் கிடைக்காது, ஒரு சிஏல நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு கேட்டுக்கா. நான் இன்னைக்கும் சொல்றேன், attempt does not even matter in C. Actually நிறைய பேர் it's a myth தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். Almost it's been 6 years since I have become a chartered accountant. ஒரு attempt என்ட்ரி லெவல்ல எஸ் அது கேட்பாங்க என்ட்ரி லெவல்ல. பட் இப்ப சிஏ ஆனாலே போதும். ஆல்மோஸ்ட் 5 lakh chartered accountants இந்தியால இருக்காங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பண்ணாங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா ஒரு 50% வச்சிருந்தா கூட 50% எல்லாமே செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட், ஃபோர்த் அட்டெம்ப்ட் தான் கிளியர் பண்ணிருப்பாங்க. சோ எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம உள்ள என்ட்ரி பாயிண்ட்க்கு சிஏவே போதும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், மேபி salary ஹைக் ஒரு 5000 10000 per month மேபி இருந்திருக்கலாம். பட் அதை நம்ம உழைச்சு கொண்டு வர முடியுமா? உழைச்சு கொண்டு வர முடியும். அட்டெம்ப்ட நீ பார்க்கவே பார்க்காது. அட்டெம்ப்ட் மேட்டர், ஐயோ அட்டெம்ப்ட்னால இதுவா இருக்கு அப்படிலாம் பார்க்காது. ஆர்டிகல்ஷிப் கிடைக்காது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீ ஷாலோ நாலேஜா இருக்கு, இல்ல சார் எனக்கு கிரிப் இல்ல, எனக்கே நல்லா தெரியறது, இது ஒரு செல்ஃப் அவேர்னஸ் தான். நம்மளே ஏமாத்தாம ஒரு சின்சியரா நம்மளே இல்ல சார் எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறேன், இன்டர்ல அக்கௌண்ட்ஸ், லா அண்ட் டிடி ஐடிடி இருக்கு, எனக்கு அக்கௌண்ட்ஸ் நல்லா தெரியாது, லா ஓகே சார் 50-60% தான் தெரியாது, டிடி நல்லா தரவா தெரியுது, ஐடிடி தெரியாது அப்படின்னா நீ ஒரு குரூப் மட்டும் படிச்சு நல்லா எழுது. புரியுறதா? இல்லனா நம்ம 2 குரூப் கொடுத்து அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இது நான் யூஸ்வலா சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் இப்ப சொல்றேன். அதே மாதிரி நீ ஒரு குரூப் எழுதுறேன்னு சொல்லி டிசிஷன் எடுத்துட்டா அப்படின்னா திரும்ப போய் ரிக்ரெட் பண்ணிடாத. ஒன்ஸ் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா we have to make the decision right. எப்ப சார் அதை நம்ம ரிக்ரெட் பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்த டிசிஷனை கரெக்டா ப்ராசஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டா ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பின்னாடி போய் ரிக்ரெட்டே பண்ண மாட்டோம். சோ இன்னைக்கு நீ டிசிஷன் எடு. கிரைம் கிடையாது. அண்ட் கண்டிப்பா உனக்கு எல்லா இடத்துலயும் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். 200% பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஒரு குரூப் நான் ஒரு குரூப் எழுதுன்னு சொல்ல, இஃப் நீ ஒரு 4 சப்ஜெக்ட்ல இல்ல 3 சப்ஜெக்ட்ல தான் நல்லா தரவா இருக்கேன் சார், மீதி 3ல ஷாலோவா தான் இருக்கேன், கிளாஸ் பார்க்கல அப்படின்னு நீ நினைச்சா அப்படின்னா ஒரு குரூப் மட்டும் நீ எழுது. எந்த குரூப்ல நீ கொஞ்சம் கான்பிடென்டா ஃபீல் பண்றியோ அந்த குரூப்பை நீ எழுதிட்டு கண்டிப்பா கிளியர் பண்ணி இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்க, நிறைய சம்ஸ போடு, இன்னும் டீட்டெயில் எல்லாம் நிறைய சம்ஸை நீங்க போட்டு நிறைய கொஞ்சம். நான் இன்னொன்னு சொல்றேன், எவ்வளவு சம்ஸ் போட்டாலும் சாட்டிஸ்பாக்சன் வராது. போட்டு பாருங்க, செம்ம பாக்காதீங்க. ஈவன் என்கிட்ட டிஜே சார்னு ஒரு சார் இருக்காரு, அவரை சொல்லுவார் யூஸ்வலா, ஈவன் காஸ்டிங் எஃப்எம்ல நீங்க 150 சம் சால்வ் பண்ணா கூட எக்ஸாம் வரல 150 ஃபர்ஸ்ட் சம் தான் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலி அது உண்மைதான். நம்ம ஒரு 100 சம் சால்வ் பண்ணாலும் 101 சம் தான் நம்ம பார்ப்போம். சோ நீ நிறைய சம்ஸை நீ சால்வ் பண்ணி பாரு, சாட்டிஸ்பாக்சன் கிடைக்காது. நான் இல்லைன்னு சொல்ல. இஃப் ஒரு குரூப் தான் நீ எழுத போற, உனக்கே தெரியாது இல்ல சார் நான் 2 குரூப் பெஸ்டா கொடுக்க முடியாதுன்னா ஒரு குரூப், எந்த குரூப் நீயே சூஸ் பண்ணிக்கோ. ஒரு குரூப் எழுதி வெறித்தனமா கிளியர் பண்ண. இல்ல சார் எனக்கு 4 சப்ஜெக்ட்ல கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா 2 குரூப்பையுமே தாராளமா எழுதலாம். அட்டெம்ப்ட ஸ்கிப் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லுவேன். யூஸ்வலா அட்டெம்ப்ட ஸ்கிப் பண்ணி, இல்ல சார் நான் அட்டெம்ப்ட ஸ்கிப் பண்ணி போத் தி குரூப்ஸ் மேல எழுதுறேன் அப்படின்னு நீ சொல்றேன்னா ஐ டோன்ட் சப்போர்ட் தட். நீ அதுக்கு ஒரு குரூப் இந்த அட்டெம்ப்ட்ல எழுதி நெக்ஸ்ட் குரூப் அதுல எழுது, கொஞ்சம் பர்டன் உனக்கு குறையும். இல்லைன்னா டைமும் வேஸ்ட். அட்லீஸ்ட் நீ இந்த அட்டெம்ப்ட் எழுதுறேன்னு சொல்லிட்டு நீ ஒரு 3 சப்ஜெக்ட் நீ படிச்சனா கூட உனக்கு அட்லீஸ்ட் அந்த இதுல வெறியா படிப்ப. எக்ஸாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் டெட்லைன் டைம்லைன் எல்லாம் இருந்ததுன்னா நீ நல்லா வெறியா படிப்ப. சோ ஒரு வைஸா சூஸ் பண்ணு, உட்காந்து எழுது. இல்ல சார் எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு உட்காந்து எழுதி நீயே உன் ஏரியாஸ் ஆஃப் வீக்னஸ் எல்லாம் நீ பார்த்த அதுக்கப்புறம் நீயே டிசிஷன் எடு. யார்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்காத. நீ இப்ப கூட நான் உங்ககிட்ட தான் அந்த ஒப்பீனியனை தர சொல்றேன். நானா போய் 1 குரூப் எழுது 2 குரூப் எழுதுன்னு சொல்ல, யார்கிட்டயுமே சொன்னதுக்கு அப்புறம், ஏன்னா 1008 பேர் ஒப்பீனியன் கொடுப்பாங்க, இல்ல ஜட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அவங்களோட இதை கொடுப்பாங்க. நீ அதை எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒன்ஸ் நீ டிசிஷன் எடுத்துட்ட அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ண, கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவ. தேங்க்யூ சோ மச் ரா.